ஈஸ்வரியோட பேச்சை கேட்டு பயங்கரமா கோவமான பாக்கியாவும் இங்க ஈஸ்வரி கிட்ட வெறித்தனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களோட எண்ணத்துக்கும் உங்களோட இந்த மாதிரி கெட்ட செயலுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் தண்டனை கிடைக்கும். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது நடக்கவே நடக்காது, அதுக்கு எதிர்மாறாதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவும் பேசி விட்டுறாங்க. அதே நேரம் ஈஸ்வரியுமே இங்க பாரு, என் பையன் என்ன இருந்தாலும் சரி அந்த ராதிகா உதறி தள்ளிட்டு எனக்காக இந்த வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி அவங்களும் சவால் விட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாக்கியோட வீட்டுல ஒரு பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கப்போ இங்க கோபியுமே திரும்பி பாக்கியோட வீட்டுக்கு வராரு. இதை பார்த்து ஈஸ்வரியுமே ரொம்ப அன்போட ஓடி போய், அப்பா இப்ப நப்பா நிம்மதியா இருக்கு, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி என்ன தேடி வந்துட்டல்லப்பா, என் கூட நீ கடைசி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி கோபியை வரவேற்கிறதுக்காக ஈஸ்வரி, செலியன், இனியா இவங்க 3 பேரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க போகும்போது தான் தெரியுது இந்த பக்கம் வந்து கோபி கூட டைரக்டா வந்து ராதிகாவும் ராதிகாவோட பொண்ணு வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகி போயிருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் ஈஸ்வரியுமே, என்ன கோபி இது, இவளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் கோபியுமே இருந்துகிட்டு, இல்லம்மா இனிமேல் வந்து நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன், அதே மாதிரி ராதிகா என் கூட இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து ஈஸ்வரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, என்ன கோபி இது, உன்னை கோயில வச்சு என்ன பேசணும், நம்ம நீ பாக்கியோட ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே எனக்கு வாக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கோபியுமே, ஆமாமா நான் கண்டிப்பா பாக்கிய கூட ஒன்னாதான் இருப்பேன், இதே வீட்டுல ஒன்னாதான் இருப்போம், அதே நேரம் ராதிகாவையும் மையவும் என்னால தனியா விட முடியாதுமா, அவங்க 2 பேரும் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமா பிடிவாதமா பேசிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவுக்கும் பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஓகே, நீங்க எதுக்காக இந்த மாதிரி குடும்பத்தோட இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகாவை பார்த்து இங்க பாக்கியாவுமே கேட்கறாங்க. அப்ப ராதிகாவுமே இருந்துகிட்டு, இல்ல பாக்கியா நீங்க தான் இந்த மாதிரி வந்து கோபி கிட்ட பேசுனீங்களா, நீங்க ராதிகா கூட போய் இருங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி விட்டதான் என்கிட்ட கோபி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இப்ப கோபியோட மனசு கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, நீங்க கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பக்கம் கோபி எங்களை கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட பாக்கியவுமே, என்ன ராதிகா நான் உங்க மேல இருக்கிற ஒரு அன்புல சொன்னேன், அவர் கோபிங்கிறது நம்ம வீட்டு விட்டு போயிடுவாரு, அதுக்கப்புறம் உங்க கூட வந்து இருப்பாருன்ற ஒரு அன்புல சொன்னேன், ஆனா நீங்க என்னன்னா மறுபடியும் கோபி கூட்டிட்டு இதே வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ராதிகாவும் இருந்துகிட்டு, ஏன் பாக்கியா நாங்க இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது எப்படி இருக்க முடியுங்க, இங்க இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா இதுக்கு மேலேயுமே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாருங்க ராதிகா நீங்க வேணா கோபியை எந்த அளவுக்கு வேணா நம்புங்க, ஆனா என்னால நம்ப முடியாது, ஏன்னா அவர் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நான் ஒரு விஷயத்த கூட மறந்தது கிடையாது. ஏன்னா என் லைஃப்ல என்ன அவர் கூட வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு, அது மட்டும் இல்லாம என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காரு, அவரை விட்டு நான் டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காரு, என்னோட தொழில் அழிக்கணும்னு நினைச்சிருக்காரு, என் கூட யார் வந்து பேசினாலும் நீ இதுக்காக பேசுற அதுக்காக பேசுறேன்னு என்ன பாயிண்ட் அவுட் பண்ணி என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான மனுஷன் திடீர்னு ஒரு நாள் நைட் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணோன்னு நல்லவரை மாறிடுவாரா, அந்த நல்லவரை நான் மறுபடியும் என் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேணா உங்க புருஷன் கோபியை நீங்க ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த விஷயத்துல விருப்பமே கிடையாது. சொல்லப்போனா அவர் நல்லவன்ற ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஏன்னா அவரு காரியவாதின்னு நான் ஒத்துக்குவேன். அவருக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கணுமோ அந்த டைம்ல அவர் அழகா அங்க உட்கார்ந்து சாதிச்சுட்டு போயிடுவாரு. இப்ப கூட அவர் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எனக்கு தெரியும். இப்ப அவர் மேல போட்டிருக்க கேஸ் கண்டிப்பா அவர் என் வீட்டுல இருந்தாருன்னா தள்ளுபடி ஆக வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் இன்னும் என் வீட்டுல இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட கோபியுமே, இல்ல பாக்கியா அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நான் உன் வீட்டுல இருக்கவே இல்ல, கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் எனக்கு விருப்பம், எனக்கு எப்பவுமே எங்க அம்மா விட்டு பிரிஞ்சிருக்க கூடாதுன்னு என்ன, அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க பக்கத்துல இருக்க இனியாமே, இன்னைக்கு அப்பா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் நீங்க தாமா அப்படின்னு சொல்லி பாக்கியா மேல குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. உண்மை சொல்ல போனா நீங்க அப்பாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ராதிகாக்கு சாதகமா நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அப்பா இங்கே இருந்திருப்பாரு, நீங்க தான் அவங்களுக்காகன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டை சப்போர்ட் பண்ணி பேசி இப்ப பாருங்க உங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து கிளம்பி இங்க வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி என் அப்பா கூட நான் எப்படி ஃப்ரீடமா பழக முடியும்? அது மட்டும் இல்லாம கோபி கிட்ட போய் இனிமேல் நான் பேசினா கூட ராதிகா கிட்ட போய் நான் பர்மிஷன் கேட்கணுமே, அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா கிட்ட பேசணும். அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எங்களை பத்தி ஒரு நிமிஷமா யோசிச்சு பாத்தீங்களாமா அப்படின்னு சொல்லி இது பக்கம் பாக்கியாவை பார்த்து இங்க இனியாவும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே, இங்க பாரு என்னோட கஷ்டம் என்ன என் இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும், ஆனா நீங்க வெளியில இருந்து இந்த விஷயத்த நீங்க பாக்குறீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோபியுமே, இல்ல பாக்கியா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்க போறோம், கண்டிப்பா இதனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாட்ட பேச போறாங்க. இது கேட்டோன்னா பாக்கியா ரொம்பவே கோவப்பட்டுட்டு இங்க கோபியோட கணத்துல பலார்னு ஒரு அறைய விட்டுட்டு ரொம்ப கேவலமா பேசுறதுக்காகவே உங்களை நான் வெறுக்கிறேன் கோபி, நீங்க இப்ப சொல்ற பதில்னால என்னோட பேர் வெளியில எவ்வளவு கெட்டு போகணும் உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க உங்க ஒய்ஃபோட கொண்டு வந்து என் வீட்டுல வச்சு நீங்க இருந்தீங்கன்னா என்ன எல்லாரும் தப்பா பேசுறதுக்கா? ஏற்கனவே எனக்கு இருக்கிற கெட்ட பேர் பத்தாதா? முதல்ல எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட ஈஸ்வரியுமே, என்னாச்சு பாக்கியா எதுக்காக என் பையனை என்னால வெளியில போக சொல்லிட்டு இருக்கேன், நாங்கெல்லாம் வெளியில போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாக்கியாவுமே, இங்க பாருங்க இந்த வீடு எனக்கு சொந்தமான வீடு, இதுக்கு முன்னாடி உங்க பையன் பேர்ல இருந்ததுனால வேற வழி இல்லாம என் குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக இந்த வீட்டுல நான் தங்கி இருந்தேன், ஆனா இதுக்கு மேல அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது, ஏன்னா இந்த வீட்டுக்கு உண்டான பணத்தை அவர் என்கிட்ட வாங்கிட்டாரு, இதுக்கு மேல என் வீடு என் வீட்டுல யார் இருக்குன்னு யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தான் முக்கியம், என் வீட்டை விட்டு நான் வெளியில போக மாட்டேன், ஒழுங்கா நீங்க எல்லாரும் வெளியில போயிடுங்க, அந்த மாதிரி கோபி உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுற யார் இருந்தாலும் சரி கண்டிப்பா என் வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே சேர்த்து இந்த பக்கம் பாக்கியா பதில் கொடுத்துறாங்க. இந்த பதில கேட்டு இங்க ராதிகாவுமே ஷாக்காய் போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியாவுமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க.